பிஎல்சி ப்ரோக்ராமை பற்றி பார்த்துடலாம். இன்றைக்கி வந்துட்டு கும்பரன் பிஎல்சியோட சாஃப்ட்வேர் மூலமாக நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். ஒரு பிஎல்சி கற்றுக்கிட்டாவே போதும், எல்லா பிஎல்சியும் சேம் அட்ரஸ் மட்டும்தான் மாறும். சாஃப்ட்வேர்ஸ் மாறும். சிஎஸ் ப்ரோக்ராமரை டபுள் கிளிக் பண்ணால் சிஎஸ் ப்ரோக்ராமர் ஓப்பன் ஆயிரும். அதில் போய்ட்டு ஃபைலில் போய்ட்டு நியூ கொடுத்தோம்னா நமக்கு வந்துட்டு டீட்டெயில்ஸ் இருக்கும். இது வந்துட்டு நேம் கொடுத்துடலாம். ஃபைல் நேமில் எதுனாலும் நீங்கள் கொடுத்துடலாம் டிவைஸ் நேமில். அதுக்கடுத்து டிவைஸ் டைப்பில் வந்துட்டு என்ன மாடல்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், அதை யூஸ் பண்ணலாம். சிபியூ ஒன்லி வந்துட்டு நம்ம அப்படியே ஆன்லைன்லேயே செக் பண்ணிக்கலாம், ப்ரோக்ராம்லேயே சிபியூ கனெக்ட் பண்ணாதையே. ஸோ சிபியூ ஒன்லியே நான் கிளிக் பண்ணுறேன். அதில் செட்டிங்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அதில் நிறையா டைப் இருக்குது. இ டைப்பு, என் டைப் இருக்குது. இ டைப் வந்துட்டு இந்த ப்ரோக்ராமிங் மெமரி வந்து 2K ஸ்டெப்பு தான். அதே என் டைப் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 8K ஸ்டெப் வரைக்கும் இருக்கும். E60 வரைக்கும் 2K ஸ்டெப்பு. ஸோ நம்ம என் டைப்பில் இது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராமிங் சைஸ் 8K. எக்ஸ்பென்ஷன் மெமரி இல்லை, ஃபைல் மெமரி கிடையாது. டைமரு கிளாக் வந்து இன்புல்டாக அதுக்குள்ளேயே இருக்குது. ஓகே கொடுத்தீங்கன்னா அது ஓகே ஆகிடும். அதுக்கடுத்து நெட்ஒர்க் டைப் வந்துட்டு நம்ம நிறையா ஈத்தர்நெட்டு, யூஎஸ்பி போர்ட்டு, சீரியல் போர்ட்டு எதுனாலும் இது பண்ணிக்கலாம். யூஎஸ்பி கிளிக் பண்ணுறேன். யூஎஸ்பி கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து செட்டிங்ஸுக்கு போகிறேன். செட்டிங்ஸுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு நெட் எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ, எவ்வளோ செகண்டில் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரணும், ட்ரைவ் வந்து அந்த கம்யூனிகேஷனில் கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த ட்ரைவை செலக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன் இருக்குது. இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது ஓகே ஆகிடும். அதுக்கு டோட்டலாக அதை கிளிக் கமெண்டில் வந்து நீங்கள் என்ன மென்ஷன் பண்ணிக்கலாம். மென்ஷன் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு ப்ரோக்ராம்க்கு நேம் வந்து நான் திருவண்ணு கொடுத்தேன். இதில் வந்து சிம்பிள்ஸு, செட்டிங்ஸு, மெமரி, ப்ரோக்ராம்ஸ்ன்னு இருக்கும். இந்த ப்ரோக்ராம்ஸில் வந்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அதில் சிம்பிள்ஸு, செக்ஷனு, என்டர் இருக்குது. சிம்பிள்ஸில் வந்துட்டு நம்ம என்னென்ன சிம்பிள்ஸ் என்ன இருக்குங்க, செக்ஷன் தான் ப்ரோக்ராமிங் ஏரியா. இப்போ நீங்கள் இங்கே ரைட் கிளிக் ப்ரோக்ராம்ஸு உங்களுக்கு இப்போ அடிஷ்னலாக ஒரு ப்ரோக்ராம் வேணும் அப்படின்னா நீங்கள் போயிட்டு இங்கே கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி இன்செர்ட் ப்ரோக்ராம் கொடுத்து லேடர் ஸ்ட்ரக்சர் டைப்பாக கொடுத்தீங்கன்னா ப்ரோக்ராம் இதாகிக்கும். நியூ ப்ரோக்ராம் நமக்கு வந்துருச்சு. இங்கே ஒரு அடிஷ்னலாக ஒரு ப்ரோக்ராம் வந்துருச்சு. அதே மாதிரி உங்களுக்கு செக்ஷன் வந்து அடிஷ்னலாக வேணும் அப்படின்னா ப்ரோக்ராமில் போய்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இன்செர்ட் செக்ஷன் கொடுத்தா செக்ஷன் 2 வந்து உங்களுக்கு இங்கே அடிஷ்னலாக ஒரு செக்ஷன் கிரியேட் ஆகிருச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு இது. ஸோ அடுத்து நம்ம வந்துட்டு இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஹெல்ப்பில் போனீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஃபரன்ஸ் இருக்கும். என்ன டைப் யூஸ் பண்ணுறீங்க, அதில் வந்துட்டு என்னென்ன டிவைஸ் கூட இந்த இதெல்லாம் இருக்குது. லேடர் லாஜிக்கு என்னென்ன கேட் யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி ஃபங்க்ஷன் டைமர்ஸ் யூஸ் பண்ணலாம், என்னென்ன லேடர்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம், எல்லா டைப்பும் அதில் இருக்கும். அதுக்கடுத்து ஹெல்ப்லேயே போய்ட்டு நீங்கள் மேனுவல் போனீங்கன்னா ஆப்ரேஷன் மேனுவல் இருக்கும். கிளிக் பண்ணிங்கனாவே அது ஆப்ரேஷன் மேனுவல் ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு நீங்கள் மேனுவலில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு மேனுவலில் எல்லாமே டீட்டெயில்ஸ் இருக்கும். நீங்கள் அதை போய் செக் பண்ணிருக்கலாம். இப்போ மேனுவல் ஓப்பன் ஆகிடும். அதுக்கடுத்து திருப்பி அதே ஹெல்ப்பில் போயிட்டு உங்களுக்கு ஒம்பரான் ஐஓ மெமரி ரெஃபரன்ஸ் தான் நமக்கு முக்கியம். இதில் போனீங்கன்னா நீங்கள் என்ன மாடல் சிபியூ ஒன்று யூஸ் பண்ணுறீங்க. ஸோ சிபியூ ஒன்னையே செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஐஓ பாயிண்ட் இருக்குது, 14 இருக்குது, 20 இருக்குது, 30 இருக்குது, 40, 60 இருக்குது. 10 ஐஓ அவுட் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஐஓ கிடைக்கிது. இங்கே வந்து இன்புட்டு 6 இன்புட்டு கிடைக்கிது. உங்களுக்கு 4 அவுட்புட் கிடைக்கிது. டோட்டலாக 10 கிடைக்கிது. அதே மாதிரி 14 யூஸ் பண்ணிங்கன்னா 8 இன்புட்டு கிடைக்கிது. உங்களுக்கு 6 அவுட்புட்டு கிடைக்கிது. அதே மாதிரி 20 யூஸ் பண்ணிங்கன்னா 12 இன்புட்டு, 8 அவுட்புட்டு. அதே 30 யூஸ் பண்ணிங்கன்னா 12, இது ஒரு 6, 18 இன்னு, உங்களுக்கு வந்துட்டு அவுட்டு 8, நம்மளுக்கு 12 அவுட்டு. அதே மாதிரி தான் உங்களுக்கு 10ன்னு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு மாடல் கனெக்ட் பண்ணிக்கலாம். 14க்கு ஒரே மாடல், 20க்கு ஒரே மாடல், 30க்கு வந்து 2 மாடல் யூஸ் பண்ணிக்கலாம். 40க்கு வந்துட்டு 2 மாடல், 60க்கு வந்துட்டு நீங்கள் 3 மாடல் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் அந்த டீட்டெயில்ஸ் இன்புட் பிட்டோட அட்ரஸ் இது எல்லாமே உங்களுக்கு எவ்வளோ வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பைனரிலையும் இதுலேயும் அப்படின்ட்டு டெசிமல்லையும் உங்களுக்கு இந்த இது எல்லாமே இங்கே இருக்குது. இதை பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து அவ்வளோதான். இப்போதைக்கு பேசிக்கானது இதில் இவ்வளோ தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிபி அந்த இதோட போட்டோ உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி யூனிட் இருக்குங்க. அதுக்கடுத்து இதுதான் பேட்ரி ஸ்லாட்டு. இதில் வந்துட்டு நம்ம எதுக்காகனா லாச்சிங்காக பவரே போச்சுனாலும் இதில் இருக்கிற மெமரி வந்து எரேஸ் ஆகாது இருக்கிறதுக்காக. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது உங்களுக்கு இன்புட்டு, கீழே இருக்கிறது அவுட்புட்டு. இந்த L1 L2ங்கிறது வந்துட்டு உங்களுக்கு சப்ளை போட்டு, காமனுங்கிறது ஒரு 12 வோல்ட் இன்புட்டை இங்கே காமனில் கொடுத்தீங்கன்னாவே நீங்கள் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதை வந்துட்டு அவுட்புட்டு உங்களுக்கு அதெல்லாம் இங்கே வந்துட்டு நீங்கள் காமனில் இது கொடுத்துட்டு உங்களுக்கு இது பண்ணிக்கலாம். எது வேணாலும் 2 சேனல் இருக்கிற ஒரு சும்மா சாம்பிளுக்காக ஒரு ஃபோட்டோ காட்டியிருக்கேன். அவ்வளோதான். நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இது வந்து கம்யூனிகேஷன் போர்ட்டு. நீங்கள் என்ன மாதிரி கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணிக்கிறீங்களோ இது வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளேல இண்டிகேஷன், கண்ணு, அலாரமே, இது இங்கேயும் இண்டிகேஷன் வந்து லைட்டு என்னென்ன அவுட்டு என்ன ஆன் இருக்குது அப்படின்ட்டு.
அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் வந்துட்டு ப்ரோக்ராமிங்கை பார்க்கலாம்.